நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பார்த்து வருகிறோம். நம்ம வேதத்தில் நம்மை ஆண்டவர் ராஜரீக அதாவது ஃபஸ்ட்டு நம்ம படித்தோம், அவருடைய சேஷ்ட புத்திரர்களாக இருக்கிறோம் இல்லையா. அவர் சொந்த சம்பத்து, அவருடைய சொத்து நம்மளை விட்டு கொடுத்துருவாரா? யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவருடைய சொத்து நாம தான், நம்ம சொத்து அவர் தான். ஹல்லேலூயா. நீங்கள் வச்சுக்கிற சொத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே அதுக்கு நிகர் கிடையாது. அவர் தான் நம்ம பெரிய சொத்து. அந்த சொத்து இருந்தால் போதும், அதுக்கு மேலே பெரிய சொத்து வேற ஒன்றும் இல்லை இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தோம் நம்ம பராக்கிரம சாலைகள், வேதம் நம்ம அப்படி அழைக்குது. நம்ம எவ்வளோ பலவீனமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, பராக்கிரமசாலி நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்துட்டால் நம்ம பராக்கிரமசாலிகள் ஆயிடுறோம். காரியங்களை எளிதாய் செய்து முடிக்க அவர் வழிகளை வகுக்கிறார். கிதியோனை கொண்டு அவ்வளோ லட்ச வீரர்களை 300 பேரை வச்சு ஜெயிக்கிறார். 300 பேரும் கத்தி எடுத்து சண்டை போடல, சாதாரண ஒரு பானையும் அந்த இக்காலத்தை வைத்து கொண்டு நீ சும்மா போ, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருக்குது, நீ போய் முன்னாடி நில்லு, உனக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கிறேன்றார். இப்போது நம்ம கூட தெய்வன் இருந்தாலே நாம் பராக்கிரமசாலிகள் தான். இப்போ இன்றைக்கி ஒரு காரியத்தை வேதத்திலேருந்து பார்க்க போகிறோம். அன்றைக்கி காரியங்கள் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கலாம், இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒன்று இருக்குது. திரும்ப ஆமாம், ஒரு பழமொழி இருக்குது உலகத்தில், அடிமேல் அடி அடித்தான். ஆமாம், அம்மியோ ஆமாம், சிலர் அம்மி மாதிரி இல்லையா, நக்கவே மாட்டேன், என்ன சொன்னாலும் அப்படியே அசைய மாட்டேன். அம்மி நகர்றது இல்லையா, கடவுளை வார்த்தை சொன்ன மலையும் போய் கடலில் விழும். ஹல்லேலூயா. கடவுளை வார்த்தைக்கு நகராத மலை கூட நகரமானால் இந்த அம்மியெல்லாம் எங்கெங்க இல்லையா, பறந்து ஓடும் அம்மி. ஆமாம், அப்போ கடவுள் வார்த்தை நம்மளை அப்படியே கல் மாதிரி இருந்தாலும் அசையாமல் இருந்தாலும் தூக்கி பறக்க வச்சிடும். இன்னைக்கு கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக போயிடல, நேரம் இல்லாதபடினால. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த மாதிரி மிக முக்கியமான வசனங்கள்லாம் நல்லா குறித்து அண்டர்லைன் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் நிரப்பிடுங்க. இது உங்களை பற்றி சொல்கிற வசனங்கள். நான் சொல்லிட்டு இப்போ வர ஒன்றா அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணிட்டீங்க. நான் ஒரு பேப்பரில் எழுதி தினமும் சொல்லுங்கள், நான் ஒரு பராக்கிரமசாலி, நான் தேவனுடைய சேஷ்ட புத்திரன், நான் தேவனுடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறேன், நான் தேவனுக்காக நான் ஆசாரியனாகவும் ராஜாவும் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லி பாருங்கள். இதெல்லாம் இத்தனை பதவிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புரிஞ்சுட்டா உங்கள் மனநிலை மாறிடும். ஹல்லேலூயா. அதனால இந்த வசனம், அதாவது இந்த உலகத்தில் மிக உயர்ந்த பதவி ஒன்று இருக்குமானா அதுதான் ராஜா. சிங்காசனத்தில் அமருகிற ஒரு பதவி இருக்குமா, அது ராஜாவுடைய பதவி. அப்படி தானே? ராஜாவுக்கு மேலே இருக்க ஒரு தேசத்தில் ராஜா தான் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பான். அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த உலகத்தில் உயர்ந்த பதவி ஒன்று இருக்குன்னா ராஜா பதவி. இன்றைக்கி முதலமைச்சர்ன்றோம், பிரதம மந்திரிங்கிறோம், அதிபதிங்கிறோம். அந்த தேசத்தை எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் சொல்கிறபடி தான் நடக்கணும் இல்லையா. இராணுவங்கள், மந்திரிகள் மற்றும் இந்த கடை தொண்டன் கூட என்ன பண்ணணும், கடைசியில் இருக்கிற மனுஷன் கூட அவருடைய இதுக்கு கட்டுப்பட்டு ஆகணும் இல்லையா. அப்போ ராஜான்றது இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் அவர் உயர்ந்த உன்னதமான ஒரு உயரத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்த கூட ஒரு இடம், அந்த இடத்துக்கு நம்ம தகுதிப்படுத்தியிருக்கிறார். இன்னொன்று, தேவனுடைய பார்வையில் இன்னொன்று ஒரு உயர்ந்த ஒரு வேலை இருக்குமானால் அது ஆசாரிய ஊழியம். ஆமாம், அது எல்லாரும் செஞ்சிட முடியாது இல்லையா. அப்போ அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டவர் ஒரு கோத்திரத்தை தேர்ந்தெடுத்து அவங்கள குறிப்பிட்ட இந்த வேலையை செய்யும்படியாக வைத்து என்னுடைய பரிசுத்தமான இந்த வேலையை செய்வதற்காய் அது அவங்கள பரிசுத்தப்படுத்தி கொண்டு, இப்படி தான் நீ ட்ரெஸ்ஸு போடணும், இப்படி தான் நீ இருக்கணும் அப்படி அவங்களுக்கு ஒரு சில ஒழுங்குமுறையெல்லாம் வைத்து
ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில தகுதியெல்லாம் கொடுத்து, அது ஒரு தேவனுடைய பார்வையில் ஒரு விசேஷமான தேவனுக்கு வேலை செய்கிற உன்னதமான ஒரு பணி தான் ஆசாரிய ஊழியம் இல்லையா? இது ஆவிக்குரிய ரீதியான மக்களுக்கான ஒரு ராஜ்யம். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய ஆசாரியர்கள் என்பது இன்னொரு சொன்ன ஆவிக்குரிய ராஜாக்கள்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆவிக்குரிய உலகத்திலே அவர்கள் மனிதர்களுக்காய் தெய்வ சந்நிதியில் நிற்கிறவர்கள் இல்லையா? மனிதருடைய பாவங்கள் கழுவப்படும்படியாய், ரட்சிக்கப்படும்படியாய், அந்த ஆத்துமாக்களுக்காய் பரிந்து பேசுகிறவர்களாய், அவர்களுடைய பாவங்களுக்காய் இரத்தத்தை எடுத்து போய் அவருடைய சந்நிதியில் தெளித்து அவருடைய பாவங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறார்கள் என்பது. இப்போ இந்த ஆவிக்குரிய ரீதியில் மக்களை ஆண்டவர் விடுவிப்பதற்காக கடவுளுடைய வேலையை செய்கிறவர்கள் ஆசாரியர்கள். இப்போ இந்த இரண்டும் தேவனுடைய பார்வையில் இந்த ஆசாரியர் உயர்ந்ததும், உலகத்தின் பார்வையில் இந்த ராஜா என்ற அந்த ஆட்சி இப்போ செய்கிற அந்த சிங்காசனத்தை அமர்ந்து கொள்வதும் இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த வேலை. ஆனால் ஆண்டோடைய பார்வையில் ஆண்டோருடைய வேலை செய்கிறது உயர்ந்த வேலை. இந்த ரெண்டுத்துக்கும் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். ரெண்டுத்துக்கும். ஆமாம், அவர் சொல்றார், பாவியில் நான் பிரதான பாவின்னு பவுல் சொல்றாரு இல்லையா? ஒரு பாவியான மனிதர்களை இந்த ரெண்டு பொசிஷன் கொண்டு வர முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க இல்லையா? கொஞ்சம் யோசித்துருவாங்க. ஆனால் திருட்டு, கொள்ளை, பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் பண்ணுறவங்களை தூயின் போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சா என்ன ஆகிறது? அவர் சொத்தெல்லாம் கொள்ளடிச்சிருவார் இல்லையா? நாட்டையே கொள்ளடிச்சிருவார். அவர் கையில் போனால் அவர் இஷ்டத்துக்கு எதோ ஒன்றா பண்ணிப்பார். மக்களுக்காக பண்ணுறாரோ இல்லையோ, அவருக்காக எல்லாம் பண்ணிப்பார். அவர் கோடி கோடியாக நகையை வாங்கிப்பார் இல்லையா? அவர் சுகமாக இருக்கிறத பற்றி எல்லாம் பண்ணுவார். ஏன்னா அவர் கொள்ளடிச்சே வாழ்ந்தவர் இல்லையா? அதே போல் ஆசாரிய ஊழியன்றது அது ஒரு எல்லாரும் போய் பண்ணிட முடியாது. கடவுள் முன்குறித்து தேர்ந்தெடுத்து அது ஒரு பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு வாழ்க்கை என்பது எல்லாரும் கடகணும் போய் நின்ற முடியாது. ஒரு உடன்படிக்கை தொட்ட உடனே ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்னா அது எவ்வளோ பரிசுத்தமானதாக இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு ஒழுங்குமுறையெல்லாம் இருக்கிறது இல்லையா? பிரதான ஆசாரின்னு இருந்தால் கூட அவன் தேவனுடைய சந்நிதியிலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போகணும்னா அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக அவன் சுத்தமானவனை தான் அது உள்ளே போகணும். அவங்க கூட தப்பு செஞ்சுட்டு போனால் அவர் அங்கேயே ஸ்பாட்லேயே கலையிடுவார். அவர் கயிறு கட்டி தான் அனுப்புவாங்களாம். கயிறை, ஆமாம், அவர் காலில் ஒரு கயிறை கட்டி தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே அனுப்புவாங்களாம். ஒருவேளை அவர் எதனா தப்பு பண்ணியிருந்தா அது உள்ளே போய் செத்து போயிட்டாருன்னா என்ன அவர் போய் எடுக்க போனோன்னே செத்து போடுவாங்க. அதனால் கயிறை பார்ப்பாங்க. அந்த உடையிலே மணிகளும் பலவிதமான காரியங்களும் இருக்கும். இன்றைக்கி அதை மணி ஆட்டிட்டு இருக்கிறாங்களே, அந்த மணி எந்த மணி தான் இங்கேருந்து அங்கே போச்சு, அங்கே போய் தேவ சந்நிதியில் ஆட்டுறாங்களா மணி. அந்த மணி இந்த ஆசிரியர்கள் உடையில சில மணிகள் டிங் டிங்குன்னு அது சத்தம் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன் அதை கொடுக்கணும்னா இவங்க மகாசாரி பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே போய் நிற்கக்கூடாது, வளர்த்திட்டே இருக்கணும். அங்கே கொஞ்சமாவது அந்த மணி சத்தம் கேட்கணும். வெளியே இருக்கிறவங்களுக்கு மணி சத்தம் கேட்டால் பரவாயில்ல, போனவர் உயிரோடு தான் இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை, நல்லபடியாக இருக்குது, ஏதோ ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையோட வர போகிறாரு. ஏன்னா அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கடவுள் பேசுகிற ஒரு இடம் இல்லையா? அந்த உடன்படிக்கைக்கு மேலே இருக்கிற அந்த கேருபீன்கள் மத்தியிலிருந்து அந்த பெட்டிக்குள்ளாருந்து கடவுளை சத்தம் வரும். இவர் எதற்காக வேண்டுதல் செய்ய போகிறாரு, அதற்கான பதிலை அங்கே பெற்றுக்கொள்கிற ஒரு இடம். அப்போ இது ஒரு பரிசுத்தமாக போகணும். போகும்போது இவர் கரெக்டாக அங்கே நிற்கும் போது கடவுள் பேசும்போது பதிலை எடுத்துக்கொண்டு வெளியே வரணும். வெளியே வரல, அந்த மணி சத்தம் கேட்கல, கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, அவ்வளோதான், ஆள் பரிசுத்தம் இல்லை போல இருக்குது, ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு சொல்லி இழுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒருத்தர் தகுதிப்படுத்தணும்னா அந்நியர்கள் ஆகிய நாம், புறச்சாதிகளாகிய நாம், பாவிகளாக துரோகிகளாக இருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்து நம்ம என்ன பண்ணிக்கிறாரு, ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றி இருக்கிறார்னு வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இது நமக்கு புரியணும். எங்கேருந்து நம்ம வந்தோம், இப்போ என்னவாய் கடவுள் நம்ம வச்சிருக்கிறாரு, இந்த ஒரு பரிசுத்தமான வேலைக்காய் நம்ம அழைத்திருக்கிறார். இந்த ராஜரீசகமான இந்த ராஜா சிங்காசனத்தில் அமர்ந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியாது, ராஜாங்கத்தை நம்ம கையில் கொடுக்க முடியாது, இதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். உன்னை என்னை ராஜாக்களும் ஆசாரிகளை மாற்றிருக்கிறார். நீங்களாம் ராஜா ராஜா சொல்கிறீங்க, நாங்களாம் இல்லையா? நீங்களாம் ராணிகள், நீங்களாம். ஆமாம், சில எலிசபெத் ராணி, ஜான்சி ராணி, அவங்களாம் ஒரு காலத்தில் தேசத்தை ஆளுகை செய்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ராணிகள். நீங்கள் என் பேர் யாருக்குன்னு ராணி தாங்க, அது வேற இல்லையா? ஏசுன்னு பேர் வச்சுக்கிட்டு போய் அங்கே போய் ஒயின் ஷாப்பில் நின்றுக்கிறாரு. அதனால் ஏசு பேர் வைக்கிறது, ராணி பேர் வைக்கிறது இல்லை. உண்மையிலே கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ராணிகளை மாட்டியிருக்கிறார் வேதத்தின் அடிப்படையில்
ஹல்லேலூயா. என்னோட சம்பத்துன்னு பேரை வச்சிட்டாங்களா? அது சம்பத்துன்னு என்னன்னு எனக்கு தெரியாது. சம்பத்துன்னா அந்த சம்பத்துன்னு ஒரு மார்வாடி பேருன்னு நான் வேலைக்கு போனேன். அந்த வீட்டில் சம்பத்துன்னு அவங்க ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அவங்க அந்த தாத்தா பேர் சம்பத்து லால். அவர் சம்பத்து லாலனுன்னா முதல் வேலை சம்பத்தே வந்துட்டார், தாத்தாவே வந்துட்டார்னு அந்த பேருக்காக என்னை ரொம்ப நேசிப்பாங்க. ஆனால் சம்பத்துன்றது பைபிள் இருக்குதுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. சம்பத்து என்பது தேவனுடைய சொத்து. தெரிஞ்சோ தெரியாமல் அந்த பேரை வச்சிட்டாங்க. ஆனால் வேதத்தின்படியாக நான் அவருடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறேன். ராஜான்னா அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். இதெல்லாம் ரொம்ப விலாவரியாக பேசணும். நம்ம சும்மா வேதத்தில் நம்ம யாருன்னு சுட்டி காட்டப்பட்டதை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அப்படி கொஞ்சம் கொடுத்துட்டே போகிறேன். இதெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து ஆசாரியன் பேசினா அவனுக்கு என்னென்ன இருக்கணும்னா அது பெரிய டாப்பிக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். நான் அப்படியே போகணுன்னா அப்படியே ரொம்ப டீப்பாக போகும். அதனால் வேதத்தில் நம்மை பற்றி என்ன சொல்லியிருக்கு அதனுடைய சிம்பிளான சில காரியத்தில் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். இப்போ ராஜாக்கள் நம்மளை ராஜாக்களை ஆசாரிகளை மாக்கியிருக்கிற சும்மாக்களை தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அதன்னு சொல்லுது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. ஃபஸ்ட்டு நாம் அவர் அன்பு கூறல, அவர் தான் நம்மளை அன்பு கூர்ந்தார். நம்ம பாவிகளாக இல்லை ஆண்டவர்னு தெரியாத நம்ம போய் என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு விரோதமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். முதலாவது கற்பனை என்னை வேறு ஒரு தேவர்களை உண்டாக்க வேண்டானார், ஒரு சொரூபத்தையும் வணங்க வேண்டாம், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் முதல் தேவனுக்கு பிடிக்காத விஷயத்தை நம்மளாம் அறியாத செய்து கொண்டு எதையோ ஒன்று வணங்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருந்தோம். ஆனாலும் கிருபையாய் நம்மை அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் பாவமே இல்லாத அளவுக்கு நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுங்க. நான் ராஜாவாக இருக்கிறேன், நான் ஆசாரனே இருக்கிறேன் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள பெரிய சந்தோஷம் வரும் இல்லையா? இப்போ ராஜானா அவருக்கு இருக்கிற சில விஷயத்த சொல்கிறேன். ராஜானா என்ன இருக்கணும், ஒரு சிங்காசனம் இருக்கணும், அப்புறம் ஒரு கிரீடம் இருக்கணும். கிரீடம் இருக்கணும்ல, கிரீடம் இல்லாத ராஜா இருக்காரா? இப்போ இருக்கிற ராஜாங்களுக்கு இல்லை, ஏன்னா அங்கே ஜனநாயக நாட்டில் வந்துட்டோம். அப்போ கூட அவங்க ஒரு அடையாளமாக தானே தலையில் பூ கிரீடெல்லாம் வச்சிடுறாங்க இல்லையா? அப்போது அழகு போட்டியில் என்ன பண்ணுறாங்க, உலக அழகி வந்தனும் தலையில் ஒரு கிரீடத்தை வைக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் இந்த அழகிகளுக்கெல்லாம் நீ ராணி, அதனால் தலையில் கிரீடம். ராஜாக்களுக்கு இப்போதைக்கு பூ கிரீடம் வச்சு அவர் வரவேற்கிறாங்க. சில பாஸ்டர் கூட அது மாதிரி வைக்கிறாங்க, வச்சு வரவேற்கிறாங்க. ஒரு கிரீடமாக அவரை கனப்படுத்துறது. அப்போது ராஜானா ஒரு கிரீடம் இருக்கணும், ஒரு சிங்காசனம் இருக்கணும். அப்புறம் ராஜானா ஒரு நாடு இருக்கணும், மக்கள் இருக்கணும். இல்லைங்க நான் தான் ராஜா, யாருமே இல்லாத போய் ஒரு தீவில் உட்காந்துட்டு நான் ஒண்டி தான் தின்ன வீடு கட்டின்னு வந்து நான் தாங்க ராஜா, நாங்கள் இன்னுங்க உனக்கு கீழே ஒருத்தரும் இல்லை, அப்போ உனக்கு கீழே கொஞ்சம் பேர் இருக்கணும் இல்லையா? அப்போ தான் நீ ராஜா. இப்போ ராஜானா இதெல்லாம் இருக்கணும் பாருங்க. ராஜானா கண்டிப்பாக ஒரு எதிரிகள் இருப்பாங்க, கண்டிப்பாக. ஆமாம், உன் நாட்டை பிடிக்கணும்னு வருவாங்க. அப்போ எதிரிகிட்டேருந்து நாட்டை காப்பாற்றக்கூடியவனா ராஜா இருக்கணும். அது மாத்திரம் மக்கள் குறைத்து இருக்கிறவனா இருக்கணும் இல்லையா? ராஜாவுடைய பெரிய வேலை என்ன தெரியுமா? மக்கள் என்னுடைய ஆட்சியில் எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒரு குறையில்லாமல் இருக்கணும். அதுக்காக அன்றைக்கி மாறு வேஷத்தில் போய் உண்மையில் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. உண்மையான நல்ல ராஜா பற்றி பேசுகிறேன். சீட்டில் உக்காஞ்சினோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அந்த ராஜா பற்றி பேசல. உண்மையில் நல்ல ராஜாக்கள் இந்த உலகத்தில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மறைமுகமாக நாட்டுக்குள்ளே மாறு வேஷம் போட்டுட்டு மக்களை போய் பார்ப்பாங்க. உண்மையில் இந்த மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, என்ன பேசிக்கிறாங்க, இவங்க போய் அவங்களோட பேச்சு கொடுக்குறது யாரோ மாதிரி. இந்த ராஜாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னெல்லாம் கேட்பாங்க. அவங்க உண்மையிலேயே என்ன இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஐயா ராஜா ரொம்ப நல்ல ராஜா, அவர் ஆட்சியில் தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், நாங்கள் 3 வேளையும் சாப்பிட்றோம். இதெல்லாம் சொல்லும்போது இந்த ராஜாவுக்கு பரவாயில்ல, நம்ம ஆட்சி நல்ல ஆட்சியை கொடுக்குறோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதுபோல் ராஜானா ஒரு மக்கள் கூட்டம் இருக்கணும்,
ராஜானா கண்டிப்பாக எதிரிகள் நிச்சயமாக ஆமாம் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எதிரியை வீழ்த்துவதற்கு அவர் வீரனாக இருக்கணும். ஒரு வீரனாக இருக்கணும் இல்லையா? நல்ல வீரர்களை தான் போய் கோலியாத்தை ஜெயித்த உடனே அவர் ஏற்கனவே ராஜாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார் தாவீதை. ஆனால் தாவீது வந்து கோலியாத்தை கொண்டோன்னு அன்னைக்கு இருந்த சவுல் ராஜாவோட தாவீது உயர்ந்துட்டார். அவர் சின்ன பையன்தான், கர்த்தர் அவனை ராஜாவுக்கு அபிஷேகித்துட்டார். அந்த ஒரு கிருபை அவன் மேலே வந்து இறங்கிடுச்சு. அவன் போய் கோலியாத்தை போய் அனாவசியமாக ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துன்னு இருக்கிறான். ஜனங்களுக்கு யார் பெருசாக தெரியணும்னா சவுல் பெருசாக தெரியல, தாவீது தான் பெருசாக தெரியுது. அப்போ தான் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது பாடணுன்னு அன்றைக்கி ஆரம்பிச்சுது. அன்றைக்கி ஆமாம் நம்ம ராஜாவை வந்து ஒன்றும் பண்ண முடியலையே அன்ட்டு அந்த சின்ன பையன் மேலே பொறாமை கொண்டு அவனை அன்னிலேருந்து கொல்றதா ஒரு பெரிய திட்டத்தை போட்டு காடு மேடெல்லாம் துரத்தி அவனை பல வருஷங்களை அவனை தொந்தரவு கொடுத்து நான் அவனுக்கு பாருங்கள் தாவீது அந்த சவுலை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கை போட மாட்டேன்னு சொல்லி, நான் அவனை கொல்ல மாட்டேன்னு சொல்லி அவனுக்கு எத்தனை இடத்துல விட்டு கொடுத்தான். கர்த்தர் அவனை ராஜாவுக்கு ஒரு நாளில் வந்து அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவை மாட்டினார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் ஒருத்தனை முன்குறித்துட்டு ராஜா ஆக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான், அவனை ராஜாவை ஆக்கிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை உயர்த்தணும்னு திட்டம் பண்ணிட்டான்னா கண்டிப்பாக உயர்த்திடுவார், கண்டிப்பாக உயர்த்திடுவார். இப்போ ராஜானா இந்த சில காரியங்களை நம்ம அவருக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தில் கழுவி இவங்களை ராஜாக்களா ஆக்கிட்டார். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிங்காசனம் உனக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஹல்லேலூயா. சிங்காசனம் என்பது ராஜா மாதிரி போய் உட்காந்து நம்ம அது அன்றைக்கி போய் ஆட்சி செய்கிறப்போ நம்ம உட்காந்து ஆட்சி செய்ய போகிறது. இன்றைக்கு நமக்கு எது சிங்காசனம்? சிங்காசனம் என்பது எல்லோரையும் வழி நடத்தக்கூடிய, எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் எல்லாருக்கும் ஒரு எல்லோரும் ஆளுகை செய்கிறவன் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு உன்னத இடத்துல ஆண்டவர் உன்னை கொண்டு போய் வைப்பது. ஹல்லேலூயா. படித்தவங்க படிக்காதவங்களாம் ஆண்டவர் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கணும். அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு தூக்கி உயர்த்துவார். உங்களுக்கு உயர்ந்த ஒரு சிங்காசனம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஹலோ, நான் ரொம்ப கீழே தாங்க இருக்கிறேங்க, நான் ரொம்ப அடிமட்ட வேலை கம்பெனியில் வேலை செஞ்சுறேன், கவலைப்படாதீங்க, உனக்காய் ஒரு சிங்காசனம் காத்திருக்கிறது. ஏன்னா உன்னை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் இப்போ சாதாரண வேலை தாங்க செஞ்சுருக்கிறேன். ஆமாம், சாதாரண வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் உனக்கான ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிற வாசல்களை திறந்து கொண்டு இருக்கிறார், வழிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் உன்னை அந்த சிங்காசனத்தில் அமர பண்ணுவார். ஹல்லேலூயா. ராஜா சின்ன பையனா ஆடு மேய்ச்சனும் கூப்பிட்டுட்டு வந்து சாமுவேலை கொண்டு என்ன பண்ணார்? ஆமாம், அவனை தேடி பிடிச்சி கொண்டு வராங்க. ஒருத்தனாக வராங்க, பார்ப்பாங்க, பெரிய பையன் பெருசாக இருக்கிறான், ஹைட்டாக இருக்கான், ஒருவேளை இவனாக இருக்குமோ? எல்லாரும் பெருசாக ஹைட்டாக தாங்கிறாங்க, தாவீது மட்டும் குள்ளமாக இருக்கிறான். தாவீது மட்டும் ஆமாம், யாருக்குமே சொந்த தகப்பனை கூட பிறந்தது கூட தாவீது மேலே நம்பிக்கை இல்லை. தாவீது மேலே நான் ரொம்ப சின்ன பையன், அதனால் கடைசியாக பிறந்தால கடைசியாக பிறக்கிற வீட்டில் அப்படித்தான் நிறைய இப்படி அவனை விட்டுருவாங்க, அவனை கண்டுக்க மாட்டாங்க. முதல் குழந்தைக்கு பாரு, நட வண்டி வாங்கி தருவாங்க, ஓட்டுறதுக்கு சைக்கிள் வாங்கி தருவாங்க, என்ன எல்லாமே அந்த முதல் குழந்தைக்கு இருக்கிற பாக்கியவான்கள். முதல் குழந்தை பிறந்தவங்க நாங்களாம் கடைசி குழந்தையாக பிறந்தோம். கடைசியாக ஏன்டா பெற்றுக்கிட்டோம், இதை வளர்க்கு இருக்கிறதே பிரச்சனை, இதை வேற வந்து பிறந்துடுச்சு, என்ன இதே எப்படியே வளர்க்குறதுன்னு சொல்லி வேண்டா வெறுப்பா. ஐயா ஒரு அப்படியே சொல்லுவார், வேண்டா வெறுப்பாய் பெற்று காண்டாமிருகம் என்று பேர் வச்சாங்க. அந்த மாதிரி தான் நாங்களாம் பிறந்து வேண்டா வெறுப்பா வளர்ந்து எதுக்கும் உதவ மாட்டேன் அப்படியெல்லாம் வளர்ந்து பாருங்க. ஆனாலும் கர்த்தர் தள்ளப்பட்டதை தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தலைக்கு மூளைக்குள் ஆயிற்று. ஹல்லேலூயா. எல்லாம் வேஸ்ட்டு. தாவீது என்ன பண்ணாங்க? போய் ஆடாவது மேய்டா, போய் இந்த வேலையை செய் போ, நாங்களாம் இராணுவத்துக்கு போகிறோம், நாங்கள் இதுக்கு போகிறோம் அதுக்கு போகிறோம், நான் கடைசியாக வந்து பிறந்துட்ட போ, ஆடை மேய்க்கின்னு விட்டாங்க. சாலமன் வந்தார், இது சாமுவேல் வந்தார், ஒருத்தராக கூப்பிடுறாரு, எல்லாம் கூப்பிட்டாரு. இப்போ வந்து எல்லாம் வந்துட்டாங்கன்னா இனிமேல் யாரை கூப்பிட்றதுன்னு அவர் கேட்குறாரு. இன்னும் யாரா இருக்கிறாங்களா இல்லையாப்பாண்ணா? இருக்கிறான் ஒருத்தன், சொல்கிறது பாரு, ஒருத்தன்
இருக்கிறான். அவன் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் ஆமாம், ஆடு பின்னாடி திரிஞ்சின்னு ஆடுக்கலாம். அவன் வேலை இதுக்குன்னு அவன் விட்டுட்டான். ஆடு மேய்க்கவே அவன் தெரியல, அப்படி விட்டுருவாங்க ஆடு மேய்க்கிறதுக்கு. இப்போ ஆடை மேய்ச்சிட்டுறேன் போட, இருக்கிற ஆடை மேய். அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்குது. அவனையும் இழுத்துட்டு வாங்கன்றாங்க. அவர் அடித்துட்டு வந்தோன்னும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, இருதயத்தை பார்க்குறேன். எல்லாரும் தள்ளப்பட்ட தாவீது தேவனை துதிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னு இருந்தான். அந்த சிறு வயதில் அவனுக்கு ஆறுதல் நம்பிக்கையெல்லாம் யார்? ஆண்டவர் தான். ஏன்னா குடும்பத்தில் அவனை யாரும் மதிக்கலை. சொந்த அப்பாவே அவன் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தான். ஆனாலும் கர்த்தரை பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தவனை ராஜாவாக அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் சிங்காசனத்தில் அமர பண்ணினார். நான் சொல்கிறேன், உங்களை எல்லாரையும் தேவன் ராஜாவாக அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த சிங்காசனத்தில் அமருவீங்க. உனக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள ஆளுகை செய்வீங்க. ஹல்லேலூயா. இதுதான் ராஜாவின் அபிஷேகம். அது மாத்திரம் இல்லை, அநேகருடைய குறைகளை கேட்டு அந்த குறை தீர்க்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. அநேகருக்கு நன்மை செய்ய அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைத்திருப்பார். ஹல்லேலூயா. நாட்டு மக்கள் பாருங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு திட்டம் இல்லையா? இப்போ ஒரு திட்டம் கொண்டு வர்றார் ஸ்டாலின் ஐயா. என்ன? இந்த வேலை பிள்ளைகளுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாருக்கும் காலை உணவு கொடுக்கணும். காலை, ஆமாம். அப்புறம் வந்து காமராஜர் வந்தார், அவர் வந்து மதிய உணவு கொடுத்தார். அப்புறம் அதை எல்லோரும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா அதை நிறைய பாஸ்டருக்குன்னு சொல்லி சாட்சிக்கிட்டு இருக்கு. இந்த எம்ஜிஆர் போட்ட சத்து உணவு தான் நான் ஸ்கூலுக்கு போனேன். அந்த சாப்பிட்றதுக்கு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு கிடையாது. அந்த ஒரு வேளை சாப்பிட்டு தான் நான் அதுக்காக தான் ஸ்கூலுக்கு போனேன். அந்த ஒரு வேளை போட்ட சாப்பாட்டுனால தான் நான் அந்த ஸ்கூலுக்கு போய் படித்தேன்லாம். அந்த ஒரு வேளை சோறு அந்த ஸ்கூலில் போடலன்னு நான் போயிருக்க மாட்டேன். அந்த சாப்பாடு சாப்பிட தான் போனேன். அந்த சாப்பாட்டுக்காகவே எங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டம். அந்த ஒரு வேளை சாப்பிட்றத, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அந்த ஸ்கூல் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். அதுக்காக தான் போனேன். அதனால தான் நான் படித்து இன்றைக்கி உயர்ந்தேன். பாருங்கள், அந்த அந்த ஒரு சின்ன திட்டம் பாருங்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்திருக்கிறது என்றால், அதை விட சிறந்த சிங்காசனத்தில் தேவன் உங்களை உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே ஒளி வீசத்தக்கதாய், அநேகருடைய வாழ்க்கையிலே உயர்த்தத்தக்கதான ஒரு ஸ்தானத்தில் தேவன் உங்களை ராஜாவை அமர்த்துவார். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஆசாரியனை கொடுத்து பேசணும் இல்லையா? என்ன சொன்ன? சிங்காசனம்னா ராஜா என்ன இருக்கணும்? ஒரு தலை இருக்கணும் முதல்ல இல்லையா? தலை இருக்கணுமா இல்லையா? அப்போ தான் கிரீடம் வைக்க முடியும், அப்போ தான் அபிஷேகம் பண்ண முடியும் இல்லையா? அப்போது பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உலகத்தில் ராஜாவை அந்த அபிஷேகம் பண்ணுற காரியம்லாம் அவங்க வேறு விதமான ஒரு முறைகளெல்லாம் கையாளுறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு மூத்த ஆசாரியனோ தீர்க்கதரிசியோ யாரோ வந்து அவர்களை வந்து தைல கூப்பி அவன் தலைமையில் ஊற்றி அவன் மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவாங்க. அன்று முதல் ராஜாவுக்கு உரிய அபிஷேகம் வந்து இறங்கும் இல்லையா? ராஜாவாக எப்படி செயல்பட வேண்டும் என்ற அந்த ஞானமும் அறிவும் அவன் மேலே வந்து இறங்கக்கூடிய ஒரு அபிஷேகம் பண்ணப்படுவாங்க. அப்போது அவனுக்கு ஒரு தலைன்னு ஒன்று இருக்கணும், அவன் தலைமையில அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா? சங்கீதம் 23 அதிகாரம் தான் சொல்கிறார், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுறல ராஜாவா அபிஷேகம் பண்ணுகிறார். அதாவது சத்துருக்கள்லாம் யாருன்னா, நம்ம வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது, அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான் சத்துருக்கள்னு வேதம் சொல்லுது. நான் அவர்களுக்கு முன்பாக நாம் இந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் போகும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு அவர்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவங்க நடுவில் உட்கார வச்சு இவன் தான் ராஜான்னு சொல்லி தலையை என்ன பண்ணுறாரு? எண்ணெயால் அபிஷேகத்தை நம்ம தலையை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. உன் தலையை உயர்த்துகிற ஒரு தேவன் அண்டையில் வந்திருக்கிறார். உன்னை அவர் ராஜாவை அபிஷேகித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தலைன்னு ஒன்று இருக்கணும், அவர் அதில் அபிஷேகிப்பார். நம்ம அவர் அபிஷேகம் நமக்கு அந்த ராஜாக்குரிய அபிஷேகம் நம்ம மேலே வந்து இறங்குது. எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற ஞானமும் அறிவும் தைரியமும் அதெல்லாம் நம்ம மேலே வந்து அந்த அபிஷேகத்தில் வந்து இறங்குகிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு சிங்காசனம், நமக்கு ஒரு கிரீடம் இல்லையா? நமக்கு ஒரு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம். அது மாத்திரம் இல்லை, நம்ம அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு உயர்ந்த இடத்துல நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த வல்லமையை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து வைக்கிற அந்த உன்னதமான அந்த ஒரு வேலை தான் ஒரு ராஜாவுடைய வேலையாக இருக்குது. ராஜாவுடைய வேலையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ராஜாக்களும்
ஆசாரிகளும் ஆண்டாக்கினார்கள். பழைய ஏற்பாட்டில் ராஜாவும் ஆசாரியமும் இருந்தாங்க. அப்படி யாரும் ஞாபகம் இருக்கு? யார் அப்படி இருந்தது? பழைய ஏற்பாட்டில் அவர் ராஜாவும் இருந்தார், ஆசாரியும் இருந்தார். யார் அவரு? சாலமீன் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஆசாரியனும் இருந்தார், ராஜாவும் இருந்தார் வேதம் சொல்லுகிறது. அதே தான் இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவும் இருந்தார், அவர் ஆசாரியன்னு இருந்தார். 2 வேளையும் அவர் செஞ்சார் இல்லையா? அதுபோல் நமக்கு அந்த 2 வேளையும் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஒன்று ராஜாவாக இருக்கணும், ஆசாரியாக இருக்கணும். அது ஒன்று தான் பண்ண முடியும். ஏன்னா இது ராஜாவாக இருந்து ஆசாரி ஊழியம் பண்ண முடியும். ஏன்னா அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, இது வேற டிபார்ட்மெண்ட்டு. நான் 2த்தையும் சேர்த்து கொடுத்துக்கிறாரு பாருங்க. நாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை காட்டல் நாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஆளுகை செய்யக்கூடிய எல்லாவற்றையும் கொடுக்குறார், ஒரு பக்கம் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வேலையை நம்ம கொடுக்குறார். 2ம் கலந்த ஒரு வேலையை அவர் கொடுக்குறார். சில வசனங்களை வாசித்து கிடக்குறேன்னு போகலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் மனுஷகுமார் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். எபிரேய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளலாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியர் இயேசு இருக்கிறாரு, சிங்காசனத்தில் உட்கார ராஜாவும் இயேசு இருக்கிறார். அதே போல் பழைய ஏற்பாட்டில் அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் தான் சாலமீன் ராஜா. அவர் ஆசாரியனாக இருந்தார், ராஜாவும் இருந்தார். இப்போ இயேசு அப்படி ராஜாவும் ஆசிரியரனும் இருந்தார். அதே போல் அவருடைய ஸ்தானத்தை நமக்கு கொடுத்து நம்மையும் ராஜாக்களாய் ஆசிரியர்களாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எபிரேய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த மெல்கிசேதேக்கு சாலமீன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசனமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். பழைய ஏற்பாட்டில் இந்த சாலமீன் ராஜாவை பற்றி சொல்லப்படுகிற அவன் ஆசாரியனும் இருந்தான். ஆமாம், இது ஒரு விசேஷத்தை அழைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இயேசுக்கு மட்டும்தான் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த இயேசுக்கு இருந்த அந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரிகளை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சரி, இப்போ ராஜா பற்றி கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ ஆசாரியர்களுடைய விசேஷ தன்மைகளுக்கு சில காரியங்களை பார்க்க போகிறோம். இதுவும் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது, அவன் ஆசாரியன் என்பவன் பிரித்து எடுக்கப்பட்டவன். பிரித்து, ஆமாம், ஒரு 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை தனியாக பிரிக்கிறார். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை பிரித்து இந்த கோத்திரம் வெறும் தேவனுக்காக கடவுளுடைய வேலையை மாத்திரம் செய்வதற்காக மற்றும் இப்போ மற்ற காரியங்கள்லேருந்து இவங்களை பிரித்து எடுக்கிறார். அவர் பிரித்து எடுக்கிறார். அப்போது நம்ம ஆசாரிய ஒழுத்துக்கு நம்ம ஆசாரியரை ஆக்குனா நம்ம அந்த உலகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுகிறாரு, பிரித்து ஒரு தனியாக நம்ம அவங்களுக்கும் நமக்கும் வேறு பெரிய வித்தியாசம் இல்லையா? அவங்களுக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம். நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனால். ஆமாம், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்ம. அதனால் புரிஞ்சுக்கணும், நம்ம ஆசாரிய ஊழியம் என்பது நாம் உலகத்தோடு கலந்து அவர்களைப் போல வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அல்ல, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்காகவே வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க அர்ப்பணிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. அர்ப்பணம் இல்லாமல் போய் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. இப்போ முழுவதுமாய் கடவுளுடைய வேலை தான் செய்ய நம்ம வந்துட்டோம். நம்ம வேறு எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல, கடவுளுக்காக வாழ போகிறோம் என்று தேவனுக்காய் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான் ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. மற்றவங்களாம் எங்கே வேணா எதை வேணா போய் எப்படி வேணா பண்ணிக்கலாம். நான் ஆசாரியர்கள் எப்படி கண்ட இடத்துல போய் யாரையும் தொடக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு பல ரூல்ஸ் இருக்குது. அவங்க இப்படி தான் வாழணுன்றது தேவ சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் அர்ப்பணித்து வாழணும். அந்த 11 கோத்திரம் என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் இவர்கள் அப்படி பண்ண முடியாது. கடவுளுக்காய் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் இவர்கள். அவர்களுக்கு அந்த வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். இதுக்கு தான் நான் பிறப்பு எடுத்துக்கிறேன். கடவுளை இந்த கோத்திரத்தை இதுக்காக தேர்ந்தெடுத்துக்கிறார், இதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து முழுவதுமாய் அதுக்கு அர்ப்பணித்து அவர் சொல்கிற அந்த வழியில் முற்றிலுமாய் தன்னை நடக்கும்படி ஒப்பு கொடுத்தவர்கள். ஹல்லேலூயா.
அப்போ நாமளும் தேவனுக்காய் வாழ்வதற்காய் நம்மை ஒப்பு கொடுத்துருக்கோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்கீங்க? ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொன்னார். இந்த தேவனை போல பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக கண்டதெல்லாம் பார்க்கறது, கண்டதெல்லாம் பேசுறது, கண்டதெல்லாம் செய்கிறதுக்காக நம்ம ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ளலை. நம்மளை பார்த்தாலும் ஒரு ஒரு விசேஷித்த தன்மை உடையவர்களாக இருக்கணுன்ற நம்ம ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம அர்ப்பணித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுக்காக தேவனுடைய வேலையை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவங்க முழு வேலையும் தேவனுக்காக வேலை செய்வது. தேவனுடைய தேவனுடைய பணிகளை செய்கிறது, தேவ ஆலயத்தில் செய்கிறது, தேவனுடைய ஆசாரிய அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்வது. முழுக்க முழுக்க ஆசரிப்பு கூடாரத்தில் தான் வேலை அவங்களுக்கு. ஆசரிப்பு இல்லை, அதில் இவங்க கடினமான வேலைகள்லாம் இருக்குது. கடினமான இப்போ நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் வருடத்துக்கு ஒரு முறை எல்லா யூதர்களும் கூட்டிடுவாங்களாம். எல்லா யூதர்களும் கூட்டிடுவாங்களாம். கூட்டும்போது எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்துடுவாங்க. குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோ ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்துடுவாங்க வச்சுங்க. கிட்டத்தட்ட அன்றைக்கு இருந்த நாட்களிலே 27 லட்சம் பேர் அங்கே ஒரு இடத்துல கூடிடுவாங்களாம். என்ன அப்போ எத்தனை குடும்பங்கள் வரும்? அத்தனை குடும்பங்களும் ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து, ஒரு இல்லை மாட்டு காளையை கொண்டு வந்து, அப்போ இருக்கிற ஆசிரியர்கள் அங்கே அவ்வளோதான் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் என்ன பண்ணணும்? அந்த ஆடுக மாடுகளை வெட்டி பிரித்து, அது சாதாரண வேலை இல்லைங்க. ரத்தம் ஆறு ஓடுமா? ரத்தம் அவ்வளோத்தையும் வெட்டி அந்த பலிப்பீடத்தில் வச்சது எல்லாரையும் எல்லாம் பலியிடும். எல்லாத்தையும் இல்லைங்க உங்களுக்கு பலியிட மாட்டேலாம் சொல்ல முடியாது. தேவ கட்டளை, தேவ இல்லை. அப்போ தான் ஊழியக்காரர் 12 மணிக்கு ஜெபம் பண்ண, ஐயா வீட்டுக்கு வாங்கன்னு. வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. வர முடியாதுன்னு தூக்கத்தெல்லாம் விட்டு இப்போ ஓட வேண்டியதான். ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை போலது, போய் ஜெபம் பண்ணுன்னு. அது மாதிரி தான் இந்த மாதிரி முடியாது சொல்ல முடியாது. தேவ கட்டளை. யார் பலியை கொண்டு வந்தாலும் அந்த பலி நீ பலியிட்டு ஆகணும். பலி நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போது ஒரு அந்த ஆசாரிய ஊழியத்தில் சில கடினமான காரியங்கள் கடவுளுக்காய் செயல்படுத்த வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாருன்றதுக்காக நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னால் முடியலைங்க, என்னாலும் கூட கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதை நான் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் செய்வேன். அது செய்வது தான் எனக்கு ஆசீர்வாதம் புரிந்து கொண்டு கடவுள் சொல்கிறத அப்படியே செய்கிற ஒரு அனுபவம் இந்த ஆசாரியர்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவங்க எப்பவுமே அந்த ஆசாரியர்கள் நெத்தியில் பரிசுத்தம் என்ற ஒரு பட்டையாக எழுதி நெத்தியில் அந்த தலைப்பாக மேலே கட்டியிருப்பாங்களாம். பரிசுத்தம் என்ற ஒரு எழுத்து தலையில் இங்கே இருக்கும். பரிசுத்தம் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளில் ஒரு பட்டையாக ஒரு தலையில் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆசாரியர்கள் தலையில் அந்த பரிசுத்தம் என்ற ஒரு எழுத்து எழுதப்பட்டு இருக்கும். அது எதை காட்டுகிறது? நம் பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்க முடியாது. அவருடைய பரிசுத்தமான சமூகத்தில் நிற்கக்கூடியவனாக இருக்கிறான். என்னை பார்க்கும்போது மற்றவங்கள் என்ன பண்ணோம்? பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதன். ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கிறவன். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது உங்கள் முகத்தில் பரிசுத்தம் தெரியணுங்க. ஹலோ, நீங்கள் பாருங்கள், திருடனுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். சில அந்த ஒரு பெண்களை தவறாய் பார்க்குறவங்களையும் கண்களை பாருங்களேன், வேறு மாதிரி இருக்கும். பொய் சொல்கிறவங்கள பார்வை இங்கெல்லாம் அவங்க பார்வை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பார்வை வித்தியாசமாக இருக்கும். அவங்கள பார்த்தோன்னே அவங்க பரிசுத்தமானு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க பார்வையே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க முகமே காட்டிடும். முகமே அந்த இப்போ இதெல்லாம் போலீஸுக்காரங்க ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. போலீஸுக்காரங்க சைக்காட்டிஸ்ட்னு வாங்கல, அவங்களாம் அந்த மனநிலை படித்தவங்க ஆளை பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க. அவங்களாம் ஒரு விதமான தீர்க்கதரிசிகள், மனதை படிக்கிறவர்கள். ஆளை பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஆளுன்றோம். அப்போது நாம் பரிசுத்தம் என்ற ஒரு நெத்தில் எழுதி கொண்டு நம்மளை பார்க்கும் போது ஒரு பரிசுத்தமாக வாழறவங்க பாங்க. இவங்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைங்க, இவங்க கடவுளுக்காய் உண்மையாக இருக்கிறவங்கன்னு சொல்லி அந்த முகத்தை பார்க்கும்போது இந்த நெத்தியில் இருக்கிறது போல் நம்ம முகத்தில் பரிசுத்தம் தெரியணும். ஹல்லேலூயா. இப்போ ஆசாரியனா தலையில் பரிசுத்தம்னு எழுதப்பட்டு இருக்கிறது போல் நம்மை பார்க்குறவங்களுக்கு பரிசுத்தமாக வாழறவங்கப்பா. இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அநியாயம் பண்ண மாட்டாங்க. இவங்க நீதி உள்ள மனிதர்கள். அந்த பரிசுத்தம் என்பது அவங்க முகத்தில் தெரியும். ஹல்லேலூயா. ஆசாரியர் என்பது பரிசுத்தம் என்பதே
வெளியில் தெரியும்படியாக காட்டணும்னு நெத்தில் எழுதி வைக்க சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஆசாரியர்கள் எப்பவும் தேவனை சார்ந்தே வாழணும். தேவனை, ஆமாம், அதான் அவங்க வாழ்க்கையே. அதான் அவங்க வாழ்க்கையை. எப்பவும் அவங்களுக்கு தேவைக்காக யாருக்கிட்ட போய் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்க தேவை தேவன் சந்திப்பார். ஹல்லேலூயா. இந்த 12 கோத்திரங்களும் அவங்களுக்கு தசமபாகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து ஆகணும். ஏன்னா அவங்க ஏன் வேலை செய்கிறாங்க, ஏன் உன் பாவத்துக்கு அவங்க இப்போ தெய்வ சந்நிதியில் நிற்கிறாங்க. ஒருவேளை ஒரு சின்ன தப்பு பண்ணினா அவன் செத்து போயிடுவான். அவன் அப்போ உனக்காய் தன் ஜீவனை வந்து கொடுக்கக்கூடிய நிலையில் போய் பரிசுத்த சந்நிதியில் நிற்கிறாங்கன்னா நீ அவங்களுக்கு கொடுக்கணும். அது என் கணக்கில் வரும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கு கொடுக்கறது அது எனக்கு கொடுத்தது போல் என் கணக்கில் எழுதுவேன். அவங்க எனக்கு வேலை செய்கிறாங்க, அவனுக்கு கூலி கொடுக்கணுமா இல்லையா? ஹலோ, ஒரு சின்ன கம்பெனியில் போனால் கூட ஏதோ ஒரு வேலையில் ஏதோ ஒரு சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா? நிச்சயமாக கொடுக்குறாங்க. சில பெரிய பெரிய கம்பெனியில் டன்லப், எம்ஆர்எஃப், பெரிய கம்பெனிலாம் இருக்குது. அங்கே சம்பளம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் அதுக்கு தனியாக சம்பளம் கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க, பிஎஃப் கொடுக்குறாங்க. சில இடத்துல கார் கொடுக்குறாங்க, போக்குவரத்துக்கு கார் கொடுக்குறாங்க, பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா? சில இடத்துல வீடு கொடுக்குறாங்க, குவார்ட்டர்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அந்த கம்பெனி நான் இடத்துல வேலை செய்கிறோம், நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்கள வர லாபத்தில் இவங்களுக்கெல்லாம் கொடுத்து நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நல்ல கம்பெனிகளெல்லாம் இப்படி வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், தேவனைக்கே ஒருத்தன் வேலை செய்கிறான், வேறு எந்த வேலையும் செய்யலைன்னா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த வழி எப்படி வைத்திருக்கிறாரு? இந்த 12 கோத்திரங்களும் நான் உங்களை விதைச்சா ஆசீர்வதிப்பேன். வாசத்தில் ஜூபிலி வருஷத்தில் 48ஆம் வருஷம் நீ விதைச்சனா 49, 50, 2 வருஷத்துக்கு சேர்த்து 3 வருஷம் பலனை நான் விளைய செய்வேன். ஹல்லேலூயா. நீ அங்கே கொடுத்தனா நான் உன்னை விளைய செய்வேன். ஹல்லேலூயா. அப்போ நீ அங்கே கூட நான் இங்கே வந்து முளைக்காத செடியெல்லாம் முளைக்க வைக்கிறேன், பட்டு போன விதைகளெல்லாம் செடிகளெல்லாம் துளிர்க்க செய்கிறேன். அவரால் செய்ய முடியும். இது இந்த தேவன் இந்த ரொட்டேஷன் இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை சிறப்பாயிடும். ஹல்லேலூயா. அப்படிதான் கடவுள் வைத்திருக்கிறார். அப்போ இந்த ஆசிரியர்கள் எப்போதும் தேவனை மாற்றம் சார்ந்திருக்கு. எல்லா தேவைகளுக்கும் தேவனை மாத்திரம் தேவன் பார்த்து கொள்வார், தேவனின் தேவைகளை சந்திப்பார் என்று தேவனை சார்ந்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நாமும் ஆசாரியர்களாய் தேவனையே சார்ந்த ஆண்டவரை எல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. ஹல்லேலூயா. என் தேவைகளை நீங்கள் கரெக்டாக சந்திப்பீங்க. நான் உங்களுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். எத்தனை பேர் நீங்களாம் ஊழியக்காரன் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருக்காக நீங்கள் பேசினாலே ஊழியக்காரர் தான். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஆண்டவரே இந்த ஜனங்கள்லாம் அது மனம் திரும்பணும்ப்பா, எப்படியாவது நீங்கள் அவங்களை மாற்றுங்கப்பான்னு 2 வார்த்தை சொன்னால் கூட நீங்கள் ஒரு ஊழியக்காரர் தான். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காய் பரிதபித்தால் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. மற்ற நலனுக்காய் ஏதாவது உதவி செய்தால் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. இப்போது ஆசாரியர்கள் வந்து இப்படி தேவனை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்காங்க. அது மாத்திரமல்ல, அவங்க மார்பகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 12 விதமான கற்களை பார்த்தோம்ல. அந்த 12 விதமான கற்கள் இந்த மார்பகத்தில் பதித்திருப்பார்கள். மார்பகத்தில் இங்கே 12 கற்கள் வைத்திருக்குமா? அந்த 12 கற்களில் என்ன இருக்குமானா, அந்த 12 கற்களில் 12 கோத்திரத்தினுடைய பெயர்கள் இருக்கும் இல்லையா? ரூபன் கோத்திரம், சிமியோன் கோத்திரம், இப்படி 12 கோத்திரங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த 12 கோத்திரத்தோட பெயரை அந்த கற்களில் எழுதப்பட்டு அந்த விலை மதிக்க முடியாத அந்த ரொம்ப காஸ்ட்லி அந்த கற்கள் எல்லாம் அதை வெஞ்சு மார்பகத்தில் என்ன பண்ணணும், பதிச்சு நான் அந்த ஒரு மாதிரி பட்டையாக அங்கே இருக்கும். அவங்க போய் இந்த 12 கோத்திரத்திற்கு கோத்திரத்தையும் கொண்டு போய் அங்கே நிறுத்த முடியாது. அந்த 12 கோத்திரத்தின் எழுதப்பட்ட அந்த கற்கள் போல விலையேற பெற்ற அந்த கற்கள்னா அந்த 12 கோத்திரமும் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அந்த காஸ்ட்லியான அந்த விலை மதிக்கத்தக்க அந்த கற்கள் மேலே அந்த பேர் எழுதுறன்னா அந்த ஒவ்வொரு கோத்திரமும் தேவனுக்கு மிக விலை மதிக்கத்தக்கதாக இருக்கலாம். அந்த மேலே பேரை எழுதி ஒரு பரிசுத்த ஆசாரியன் அங்கே போய் நிற்கணும்னா இந்த 12 கோத்திரத்தை அங்கே நிறுத்துற மாதிரி தேவ சந்நிதியில் அவன் போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் இந்த 12 கோத்திரத்தை பெயர் எழுதப்பட்டு நிற்கும் பொழுது 12 கோத்திரத்துக்காக அங்கே என்ன பண்ணுறான், ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போய் நின்று அவங்களுக்காகி அவங்களுடைய பாவங்களுக்காய் அவன் என்ன பண்ணுறான், பரிந்து பேசுகிறவனாய் அவர்கள் பாவங்களுக்காய் அந்த இரத்தத்தை அங்கே சிந்தி அந்த இடத்துல வந்து விண்ணப்பம் செய்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அது எதை குறிக்கிறதுனா
மற்றவர்களுக்காய் ஆத்தும பாரத்தை குறைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களெல்லாம் எப்படியாவது நீங்கள் ஆசீர்வதிக்கணும்ப்பா, இந்த ஜனங்களெல்லாம் எப்படியாவது ரசிக்கணும்னு சொல்லி அந்த பரிசுத்த சந்நிதியில் தன்னையே பணயம் வைத்து போய் இல்லையா, அவனுக்கு சில விஷயம் தெரியாது இல்லையா, நம்ம செய்ய தவறுகளே தெரியாமல் தவறு செய்கிற அனுபவம்லாம் இருக்குது. நமக்கு தெரியாது தப்பு செஞ்சிருப்பான், அது தப்புன்னு தெரியாது சில நேரத்தில் செஞ்சிருவோம். ஆனால் அப்படி போய் நின்னா கூட அவன் செத்து போயிடுவான். அப்படி போய் நின்றுட்டு அங்கே போய் நின்னா அவன் செத்து போயிடுவான். ஆனால் அவனுக்கு தெரியல, ஆனால் அது பாவம் தேவனுக்கு தெரியும். அப்படி போய் நின்னா செத்து போயிடுவான் பாருங்கள். இப்போ தனக்காகவும் அந்த மக்களுக்காக போய் தெய்வ சந்நிதியில் ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாவங்களை மன்னியப்பா, இவங்களை ரட்சிங்கப்பான்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த தெய்வ சந்நிதியில் மகா பரிசுத்த தலத்தை நின்று அவங்களுக்காக அவன் வேண்டுதல் செய்கிறவனாய் இருக்கிறான். அப்போ ஆசாரிய ஊழியம் என்பது மக்களுக்காய் பரிதபிக்கிறவனாய், ஆத்ம பாரம் கொண்டவனாய், அவருடைய விடுதலைக்காய், அவருடைய ஆசீர்வாதத்துக்காக அவர்களுக்காய் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். தேவ சந்நிதியில் அவர்களுக்காக நிற்கிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? ஐயா, உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களே, உங்களுக்கு ஒரு ஆத்ம பாரம் வேணும்ல. நான் வந்துட்டு சர்ச்சுக்கு வரேன்னு, என் குடும்பத்தில் நிறைய பேர் இன்னும் சரியாக திருந்தாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே, இவங்களாம் நம்ம ஏற்றுக்கணும்ப்பா, உங்களோட அன்பு எப்படியாவது அவங்களுக்கு புரியணப்பா, அவங்களுக்காக தெய்வ சன்னதியில் அவங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுகிறீங்களா, அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, ஒருவேளை அவங்க மரித்தா நரகத்துக்கு போயிடுவாங்களே, இந்த வேத புத்தகம் சத்தியமாக இருக்கிறது, இந்த இயேசு கிறிஸ்துவத்தை நம்பாமல் மரித்தா அவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லப்படுகிறது. அவங்க நித்திய நரகத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? அவன் கூட இருந்த நம்ம பெற்றெடுத்த வளர்த்த நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்ம கூட இருந்து உருவாடுகிற பேசுகிற நண்பர்கள், பழகுகிற இவங்கெல்லாம் நரகத்துக்கு போனால் என்ன ஆகுது? ஆண்டவரே, இவங்களை எப்படியாவது ரட்சிக்கணும் ஆண்டவரே, நீங்கள் பாரத்தோட ஜெபிக்கிறீங்களா? அதற்காக முயற்சி எடுக்கிறீங்களா? எப்படியாவது சத்தியத்தை சொல்வதற்கு நீங்கள் எப்போ வாய்ப்பு கிடைக்கணும்னு காத்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களை கொண்டு அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களை கொண்டு அவர் ரட்சிக்க விட்டவன் யாரை கொண்டாகலாம் அவங்களிடத்தில் பேசி அந்த ரட்சிப்பவர்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் கேட்கப்படும். உங்களுடைய ஜெபம். அப்போ ஆசாரிய ஊழியம் என்பது மக்களுக்காய் தெய்வ சந்நிதியிலே நிற்கிற ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, அவனுடைய உடைகளில் கீழே அந்த மணிகள், ஒரு மணியும் பக்கத்தில் மாதுளம் கனியும் பக்கத்தில் மாற்றி வரும். கீழே தொங்கலில் மணிகள் இருக்கும், அப்புறம் பக்கத்தில் அந்த மாதுளங்கனிகள் பக்கத்தில் மாறி 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 அந்த கீழே தொங்கிக்கிட்டே இருக்கும். இந்த மணியானது எப்பவும் நடக்கும்போது சத்தம் எடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அது எதை குறிக்கிறது? மணியின் சத்தம் என்பது அவன் வாயில் எப்போதும் துதி இருக்கும். ஹல்லேலூயா. எப்போதும் ஆண்டவரை துதிக்கிற துதிகள் நிறைந்தவன் தான் ஆசாரியன். ஹல்லேலூயா. எப்போதும் தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் தான் அந்த மணிகளை காட்டுகிறது. அப்போ தான் உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எப்போ ஒரு தேவ மனிதனுக்குள் ஆண்டவரை உயர்த்தும் துதி வைத்து கொண்டு இருக்கிறான், துதித்து கொண்டிருக்கிறானோ அவன் உயிருள்ள கிறிஸ்தவனா இருக்கிறான் இல்லையா? நீங்க எதை வச்சு துதிச்சிட்டு இருக்கிறீங்க? நிறைய பேர் சினிமா பாட்டு பாட நல்லா வருது, ஆண்டவர் பாட்டு வர மாட்டேங்குது. வர நல்லா பார்த்துங்க, நம்ம தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனை மாத்திரம் உயர்த்தும்படியாய், தேவனை மாற்றும் துதிக்கும்படியாய் நாம் அதற்காக அழைக்கப்பட்டோம். வாயிலை தேவனை உயர்த்தும் துதிகள் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம உயர்த்த பேசுறது கடவுளை மாத்திரம் தான் இருக்கணும். அப்போது அந்த மணிகள் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது, நடமாடிக்கொண்டே இருக்கிறார்னா, அந்த ஒளி வந்துட்டே இருக்குன்னா அவரும் சந்நிதியிலே உயிரோடு இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீ அவரை துதிக்கும் துதி உன் வாயில் இருந்து கொண்டு இருக்கிறது என்றால் நீ ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறாய், நீ உயிருள்ள கிறிஸ்தவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதுளை கனிகள் தொங்கி கொண்டு இருக்கிறது, அது எதை காட்டுகிறது என்றால் கனியுள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவனுடைய சுவாபம், கனிகள், 9 விதமான கனிகள் நிறைந்த சுவாபத்தில் நிறைந்தவன். வாசிக்கலாம் அதை மட்டும் கொஞ்சம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இருக்க பார்த்துடலாமா? கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம். ஹலோ, நல்லா கவனிக்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதுக்கு விரோதமா ஒண்ணுமே கிடையாதுன்றார். அதாவது ஒரு தேவனோடு நெருங்க இது எல்லாமே தேவனுடைய சுவாபங்கள் எல்லாம் நமக்குள்ளே வருது. அவருடைய அன்பு அவருடைய சுவாபம், நீடிய பொறுமை அவருடைய, சாந்தம் அவருடையது, விசுவாசம் அவருடையது இல்லையா? இதெல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நமக்குள்ளே அப்படியே வர ஆரம்பிக்கிறது இல்லையா? அதான் சொன்னார், நான் மெய்யான திராட்சை,
செடியாக இருக்கிறேன், நீங்கள் கொடிகளாக இருக்கிறேன். என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அது வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். அவரோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை வாழும்போது அவருடைய சுவாபம் நமக்குள்ள வந்துடுது இல்லையா? குடிக்கார ஃப்ரெண்டு கிடைச்சா நம்மள குடிக்காரன் ஆயிடும். ஏன்னா 4 பேர் சேர்ந்து குடிக்கலன்னு நமக்கு குடிக்க வச்சிருவாங்க. குடிக்க ஆமாம், சும்மா கொஞ்சம் சாப்பிட்டு பாரு கொஞ்சம். ஆமாம் இல்லையா? அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோபங்களை நமக்குள்ளே வந்துடும். ஏன்னா அவங்களோடு இருக்கும் பொழுது, நம் தேவனோடு இணைந்து வாடும் பொழுது அவருடைய சுவாபங்கள் நமக்கு வந்துடுது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், எச்சி அடக்கம், சாந்தம், நற்குணம், இதெல்லாமே நம் வாழ்க்கையில் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசாரியன் தேவனுடைய சுவாபங்களை வெளிப்படுத்தக்கூடியவனா, கனி நிறைந்தவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி நம்மளை விசேஷத்தை அழைப்பினால் அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த மார்பகத்தில் பதிக்கப்பட்ட இந்த 12 கற்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு பை ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பையில் 2 விதமான கற்கள் வைத்திருப்பாங்க. அது ஒன்று வெள்ளையாக இருக்கும், ஒன்று கருமையாக இருக்கும். அந்த கற்கள் பேர் ஒன்று ஊரீம், ஒன்று தும்மீம். அதுக்கு பேர் ஊரீம், தும்மீம்னு 2 கற்கள் இந்த மார்பகத்துக்கு பின்னாடி அந்த சின்ன ஒரு பையில் அது போட்டிருப்பாங்க. இது ஒன்று வெளிச்சம் என்னும், இன்னொன்று பரிபூர்ணம் என்ற அர்த்தம், ஆதியும் அந்தம் என்ற அர்த்தம் கொள்ள இப்படிப்பட்ட கற்கள். இந்த கற்கள் எதுக்கு அன்னைக்கு பயன்படுத்தினாங்க ஆசாரியர்கள்னா, அன்றைக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக, இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, போலாமா வானவா, இப்படி அநேக கேள்விகள் வரும் பொழுது நீட்டாக அவங்க ஆசாரியன்கிட்ட போவாங்க. ஆசாரியன்கிட்ட ஆமாம், அன்னைக்கு ஆசாரியர்கிட்ட போயிட்டு கேட்பாங்க, ஐயா இது பண்ணலாமா, அது போகலாமா, வாங்கலாமா, வானாமா, செய்யலாமா, செய்யக்கூடாதா, இப்படின்ற கேள்வி வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆசாரியனிடத்தில் போவாங்க. அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவார், அவர் அந்த கற்களை எடுத்து அந்த கற்களை வைத்து கொண்டு அதில் போகலாமா வானாமான்னா அந்த முடிவே அதிலேருந்து சொல்லுவார். இந்த கற்களை பயன்படுத்தும் விதத்தை பற்றி வேதத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்படலை. அது ஒரு மர்மமாகவே இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதை எடுத்து தேவ சித்தத்தை சொல்லுவது. அப்போது இந்த தேவ மனிதன் ஆசாரியன் என்பவன் மக்களுக்கு தேவ சித்தத்தை விளங்க வைக்கிறவன். புரியாத மக்களுக்கு தேவ சித்தம்னா என்னன்னு அவங்களுக்கு விளக்கி கொடுக்கிறவன் தான் ஆசாரியவன். ஹல்லேலூயா. அதற்கு அவனுக்குள்ள ஊரீம் தும்மீம் என்ற 2 கற்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அவனை கொண்ட ஆண்டவர் மக்களுக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். அப்படி அந்த வேலையை செய்யக்கூடியவனா இருக்கிறான். இன்றைக்கும் நாம் தேவ சித்தத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்மை செய்வதனாலே அறியாமையை விலக்கும்படியாய் நாம் நன்மை செய்வது தேவ சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சித்தத்தை நாமும் செய்து மற்றவர்களை செய்ய வைக்கிற ஒரு பிரதான வேளையில ஒரு ஆசாரியன் இருக்கிறான். அந்த வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவ சித்தத்தை அறிந்து செய்வது மாத்திரமல்ல, மற்றவர்களை தேவ சித்தத்தை புரிய வைக்கும்படியாய் தேவன் உன்னை ஆசாரியனை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னா, தாவீதுக்கு அப்புறம் அந்த ஊரீம் தும்மீம் என்ற காரியங்கள் பயன்படுத்தலை. ஏன்னு கேட்டேன்னா, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் ஊழியங்கள் ஆரம்பமாகிடுச்சு. அப்போ தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. ஆசாரிய ஊழியத்துக்கு அப்புறம் தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் வந்தோன்னும் தீர்க்கதரிசிகள் மூலமாக தெய்வ சித்தத்தை அன்றைக்கு வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகிட்ட போவாங்க, ஐயா இது பண்ணலாமா வானாமான்னு. அப்போ தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு ஆண்டவரிடத்தில் கேட்டு பதிலை தருவார்கள். ஒரு காலகட்டத்தில் போகும்போது இயேசு கிறிஸ்து பிறகு ஆண்டவர் இப்போ நம்ம கையில் அந்த ஊரீம் தும்மீம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, உன் கையில் இருக்குல்ல வேத வசனம், வேத புத்தகம். ஹல்லேலூயா. இப்போ எல்லார் கையிலும் இந்த ஊரீம் தும்மீம் வந்திருக்கிறது. நீங்கள் தேவ சித்தத்தை அறிவதற்காக இன்றைக்கு நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமா தேவ சித்தத்தை அறிந்து நான் செயல்பட்டு மற்றவர்களுக்கு அந்த தேவ சித்தத்தை புரிய வைக்க நிலையில கர்த்தர் நம்மை ஆசாரியர்களை தெரிந்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை படிக்கிறீங்களா தினமும்? என்னை குறித்து தேவ சித்தம் என்ன? முதல் நான் தெரிஞ்சுக்கணும்ல, முதல் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியணும்ல. அப்போ தான் நான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். மற்றவங்களுக்கு தெய்வ சித்தத்தை புரிய வைக்கணும். முதல் தெய்வ சித்தத்தை நான் விளங்கணும்ல. இந்த ஊரீம் தும்மீம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லார் கையிலும் அந்த
ஊரின் தும்மிம் என்ற வேத புத்தகம் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதன் மூலமாய் கர்த்தர் நம்முடைய தெய்வ சித்தத்தை பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையில் இருந்து நான் சொல்கிறேன், இதை தவிர்த்து ஒரு தெளிவான தேவ சித்தத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இதிலிருந்து தான் ஒரு தெளிவான தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா தேவன் தன்னுடைய முழு விருப்பத்தையும் அவருடைய நினைவுகளையும், அவர் எதை விரும்புவார், அது எதை செய்வார், அது எதை பிடிக்கும், இது என்பதெல்லாம் இந்த வேதத்தில் தான் எழுதி வைத்திருக்கிறார். அதை படிக்கும் பொழுதே தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உதாரணம் சொல்ல பாருங்க, ஒரு குழந்தை பிறகுது, ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைய அந்த தாயும் தகப்பனை பார்த்து தான் வளருது. அந்த குழந்தை என்ன செய்யணும், அவங்க பேசுகிற வார்த்தை தான் அதுக்கு தெரியும், வேறு வார்த்தை பேசுறது. ஒரு குழந்தை தப்பாக பேசுனா அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க, யாரோ தப்பாக பேசுகிறாங்க, யாரோ தப்பான காரியங்களை பேசுகிறாங்க. அந்த குழந்தை அப்படியே காப்பி பண்ணும். ஒரு செய்கை பண்ண கூட அது அப்படியே அதே மாதிரி பண்ணும். அதுக்கு இப்போ தான் வந்திருக்கு உலகத்தில் இல்லையா, அதுக்கு எதுவும் பார்த்தது இல்லை. இப்போ தான் அப்பா அம்மா பார்க்குது, அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் தான் கேட்குது. அதான் வார்த்தை, அதுக்கு வேறு வார்த்தை கேட்கல. உலகத்துக்கு வந்து இந்த அப்பா அம்மா அந்த குடும்பத்தில் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அது அப்படியே அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு அது மட்டும் தான் தெரியும். வெளியே போனால் வெளியே போய் நாளைக்கு கற்றுக்கும், அது வேறு விஷயம். குடும்பத்தில் இருக்கிறத வளரும் போது இதை பார்த்து அவங்க அந்த மாதிரியே பேசும், அதே டைப்பில் பேசும். அவங்கள குணாதிசயம் இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஒரு காலகட்டத்தில் தன் அப்பா அம்மா வார்த்தையை கேட்டு 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 அந்த அப்பாவை எதுக்கு பிடியாது, அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு அவருடைய விருப்பம் என்ன இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிடுமா தெரியாதா? இவ்வளோ வருஷம் கூடவே வந்து எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும்பா, எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காது, இது செஞ்சால் பிடிக்கும், எங்களுக்கு இது பண்ணேன்னு வச்சுக்க எங்கள் அப்பா என்ன அடிப்பார், இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, எது பிடிக்கும் எது அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போது இது செஞ்சால் பிடிக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ தெரியாத போது அதுக்கு இது ஏதோ செஞ்சுட்டு இருந்து அப்பா வந்து அடித்தார், இது பண்ணாத அப்படி பண்ணாத கண்டித்தார், பல ஆலோசனை கொடுத்து அதெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அப்பாவே நல்லா புரிஞ்சு போச்சு. அப்பாவோடு இருந்து அப்பா இதை தான் விரும்புவார், இதான் தெரிஞ்சு போயிருந்தப்போ இப்போ திரும்ப ஆண்டவர்கிட்ட அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அப்பாவுக்கு இது பிடிக்கும், செஞ்சால் நான் பாராட்டுவார், செஞ்சால் பாராட்டுவார். அப்போ வேதத்தை படித்து நாம் தேவனோட நடந்து அவருடைய எண்ணம் என்ன, ஒரு விருப்பம் என்ன என்பதை நம்முடைய புரிஞ்சிட்டோம்னா தேவ சித்தம் செய்வது எளிதாகிவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாராட்டுவார். ஹல்லேலூயா. இல்லையா மகனே, நான் நினச்சதை நீ செஞ்சுட்டப்பா, என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன் இல்லையா. அதுதான் இயேசுக்கு பிதா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் அவன் என்னை முழுமையாக அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நான் நினைக்கிறத அப்படியே செய்கிறாரு. நான் சொல்லவே தேவையில்ல, அவர் அவ்வளோ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. நான் நினைக்கிறத அவர் செய்கிறார், நினைக்கிறத அவர் செய்கிறார், நான் நினைக்கிறத அவர் பேசுகிறாரு. என் உள்ளத்தில் தோன்றவனும் அவர் உள்ளத்தில் தோன்றுறது இல்லையா. சில பேர் கணவன் மனையும் ஒரே மாதிரி பேசுகிறாங்கப்பா, ஒரே மாதிரி பேசிட்டு வந்திருப்பாங்களோ, இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணைந்து இருக்கிறாங்க. ஒன்றா ஆமாம், புருஷன் என்ன நினைப்பான்னு அவங்களுக்கு தெரியுது, மனைவி என்ன நினைப்பேன் அவங்களுக்கு தெரியுது. ரெண்டு பேரையும் கரெக்டாக ஒரே மாதிரி பேசுவாங்க. ஆமாம், சில போட்டியெல்லாம் வைப்பாங்க சில இடத்துல. மனைவி என் கணவனை பிடிச்சிட்டு உங்கள் மனைவிக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், அவருக்கு மனைவிக்கு புருஷனுக்கு என்ன பிடிக்கும், எல்லாம் பல கேள்விகள் இருக்கும். அவங்களுக்கு சில கேள்வி இருக்கும் மனைவி குறித்து, கணவனை குறித்து. அதில் வந்து உண்மையாய் கடவுளை புரிந்து கொண்டவர்கள், உண்மையாய் மனைவியை புரிந்து கொண்டவர், உண்மையாக அவர்கள் இணைந்து இணைந்து ஒன்றாய் அந்த வாழ்கிறவர்களுக்கு அவங்க கொடுக்குற பதிலெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஹல்லேலூயா. அவங்க மனைவியை பற்றி சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அவங்க சொல்கிற புருஷனை பற்றி சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த கேள்வி புருஷனை கேட்டால் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, என்ன பிடிக்கணும், அவங்க பொண்டாட்டி சொன்னதை அவங்க சொல்லுவாங்க, இதை எனக்கு பிடிக்கணும். எந்த கலர் பிடிக்கணும், அவங்க அந்த கலர் தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன இருக்கிறாங்க, ஒன்றாய் இணைந்து புரிந்து இருக்கிறாங்க. இது இவங்களுக்கு தான் பிடிக்கும், இதுதான் அவங்களுக்கு விரும்புவாங்கன்னு அவங்க நல்லா தெரியுதில்ல. அதுபோல் இந்த வேதத்தை படித்து தேவனுடைய விருப்பம் என்ன, அவர் எதை செய்யணும்னு விரும்புகிறாரு, அவர் என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம் நம்ம படித்து அவர் சித்தத்தை புரிந்து கொண்டோம்னா இந்த சித்தத்தை நாம் செய்வோம், அந்த சித்தத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இந்த தெய்வ சித்தத்தை நாம் புரிந்து கொண்டு உலகத்துக்கு தெரிவிக்கிற மிகப்பெரிய வேலை நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா.
ஒரு பிரதான ஆசாரியர் நம்மளை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுமா. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ.